புதுசா ஒரு ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ அவருடைய அந்த படம் வந்து தி பெஸ்டா இருக்கணும். அப்பதான் வந்து கன்சிஸ்டன்டா அந்த மார்க்கெட்டை வந்து அவரால் கையில வச்சுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இயக்குனர் விக்ரமனோட பையன் விஜய் கனிஷ்கா அவர்கள் வந்து அறிமுகமாயிருக்கக்கூடிய படம் தான் ஹிட் லிஸ்ட். ஸோ கே.எஸ். ரவிக்குமார் அவருடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இந்த படம் வந்து வெளியாயிருக்கு. அண்ட் கே.எஸ். ரவிக்குமாரோட அசிஸ்டன்ஸ் 2 பேர் தான் வந்து இந்த படத்துடைய இயக்குனர்களா இருந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற படத்தின் மூலமாக கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் 2 இயக்குனருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் விஜய் கனிஷ்காவோட இந்த படத்திற்கும் 2 இயக்குனர்கள் உள்ளே இறங்கி இருக்கிறாங்க. ஸோ ஒரு இயக்குனரோட பையன் நடிக்க வர்றார் அப்படின்னா ஆல்ரெடி இந்த நெப்போட்டிசமான விஷயங்கள் பல இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கனிஷ்கா அவர்கள் சில விஷயங்களை முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ள வராரு. ஸோ இதை தாண்டி படத்தை நம்ம போய் பார்க்குறப்போ படத்துடைய ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேசுறப்போ எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா சா அந்த படம் மாதிரி தான் இருக்கு, இதோடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரால் இப்போ படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் கனிஷ்கா, அபி நட்சத்திரா, ஸ்மிருதி வெங்கட், சமுத்திரகனி அண்ட் சரத்குமார் சார் ஆஃப்கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்கை நம்ம பார்க்குறப்போ ஒரு வீகன், அதாவது எந்த ஒரு உயிரியுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ தன்னுடைய வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிறாரு. எதிர்பாராத நேரத்தில் ஒரு சம்பவம் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஸோ அந்த சம்பவங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எலிவேட் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அப்போ வந்து ஹீரோ சில முடிவுகளை, தனக்கு பிடிக்காத சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறார். ஸோ அந்த முடிவுகளை அவர் எடுக்கிறாரா, எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் அடுத்த கட்டமாக படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ சா படம் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கேரக்டர் கம்ப்ளீட்டா மாஸ்க் போட்டுட்டு ஹீரோவை வந்து ஒரு சில டாஸ்க் வந்து செய்ய சொல்லுது. ஸோ அந்த டாஸ்க்குகளை வந்து ஹீரோ எந்த அளவுக்கு முயற்சி பண்றாரு, ஏன் அவர் அந்த டாஸ்க்குகளை பண்ணணும், அந்த மாஸ்கடு மேனுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து நமக்கு கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான கொஞ்சம் காமெடிகளை கொடுத்திருந்தாலும் படத்திற்கு ஒரு சின்ன பில்டப் வேணும். ஹீரோ எப்படிப்பட்ட ஒரு நபர், அவன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சில பல விஷயங்களை வந்து பில்டப் பண்ணி அங்கங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்டா படம் போயிட்டு இருக்கிறப்போ சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணாலும் அட் தி எண்ட் இது வந்து ஒரு சினிமா அப்படிங்கறத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அதனால சில ஃபேக்டர்ஸ்கள் இந்த படத்துல வந்து உட்பூத்தி இருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறப்போ ஓகே விஷயம் கொஞ்சம் கன்வின்சிங்காகவே இருக்கு. சில இடங்கள் மட்டுமே சில அப்படியே ஒரு டிப் ஒன்று இருக்கும், சின்ன ஒரு டிப் எடுத்து போகும். பட் எட்ஜ் ஆஃப் சீட் த்ரில்லரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இனிஷியலி இட்ஸ் நாட் an edge of seat thriller, பட் போக 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 படம் வந்து உங்களை அந்த எட்ஜ் ஆஃப் சீட் த்ரில்லரை நோக்கி நகர்த்த வைக்கும். ஸோ படத்துடைய செகண்ட் ஹாஃப் போறப்போ ஏன் வந்து இந்த மாஸ்கடு மேன் இந்த மாதிரியான டார்கெட்ஸை கொடுக்குறாரு, அவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கறத ரிவீல் பண்றதுக்காக சில விஷயங்களை வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பில்டப் ஓரளவு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஓகேஷா கன்வின்சிங்கா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் இதை வந்து வேற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற விஷயமும் தோணியிருந்தாலும் ஒரு புதுமுக நடிகர் அவருடைய பெஸ்ட் என்னவா கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்குறப்ப விஜய் கனிஷ்கா சட்டிலான ஒரு ரோலை பிளே பண்ணியிருந்தாலும் ஓகேவா கன்வின்சிங்கா பண்ணியிருக்காரு. ஆனா இன்னும் நிறைய விஷயங்கள்ல வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இம்ப்ரூவைஸ் பண்ணார் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இவருக்கான ஒரு ஸ்கோப் ஓரளவுக்கு டீசென்ட்டாவே நல்லாவும் இருக்கு. ஸோ இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, படத்துடைய ஃப்ளோவும் ரொம்பவே நல்லா இருக்கு. சின்ன சின்ன இடங்கள்ல மட்டுமே சில பல ஃபிளாஸ்கள் இருந்திருந்தாலும் படத்துடைய ஓவரால் ரன் டைம் பொறுத்து பார்க்குறப்போ படம் வந்து ஓகேஷா சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் இதுதான் படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து ரிவீல் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ். ஏன்னா படம் முழுக்க ஒரு மாஸ்க் டிமாண்ட் வராரு, யார் அந்த மாஸ்க் டிமாண்ட் அப்படிங்கறத வந்து ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை இந்த கிளைமேக்ஸ்ல ஆஃப்கோர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அது வந்து யாருமே ஆன்டிசிபேட் பண்ணாத ஒரு டிஃபரெண்டான ஒரு அட்டெம்ப்டா இருக்கும். மேபி நிறைய சினிமாலையும் இந்த மாதிரியான கிளைமேக்ஸ்களை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துல ஓரளவுக்கு நமக்கு பார்க்கறதுக்கு கன்வின்சிங்கா இருக்கு. ஸோ ஓவரால் ஹிட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து இதை தாண்டி சில பெரிய படங்கள் வந்திருந்தாலும் ஒரு டீசென்டான ஃபிலிம், ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, அட் தி கிரேட்னு சொல்ல முடியாது. பட் இடையில ஒரு மீட்டர்ல இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியை தாண்டி இன்னும் சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் விஜய் கனிஷ்கா அவர்கள் கொடுக்குறாரு அப்படின்னா டெஃபினட்டா சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு.